பொறுத்தது போதும், நம்ம இனிமேல் பொங்கித்தான் எழ வேண்டும். தமிழ்நாட்டிலேயே ரொம்ப கொடுத்து வச்ச மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மக்கள் மட்டும்தான். ஏன்னா அவங்க தான் சரியான நபரை, ஒரு சரியான வேட்பாளரை நம்ம சட்டமன்றத்துக்கு, தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அக்கா சௌமியா அன்புமணி அவர்கள். உண்மையானுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன அரசியல் தேவை, எதை பண்ணுனா தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வாதாரம் முன்னேறு அப்படிங்கிறத சரியான வழியில் சட்டமன்றத்தில் கர்ஜித்து பேசிட்டு இருக்கிறாங்க. தருமபுரி மக்கள் உண்மையானுமே இது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா உண்மையானுமே மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு நபரை, ஒரு அரசியல் தலைவரை ஒரு ஜாதிக்கு பின்னாடி கொண்டு போய் ஒடுக்க பார்க்குறாங்க. அவரை ஒரு ஜாதி தலைவராக மாற்ற பார்க்குறாங்க. இது முழுக்க முழுக்க தவறு. எந்த ஜாதி மத பேதமும் பார்க்காம உண்மையானுமே மக்களுக்காக யார் நிற்கிறா, மக்களுக்காக யார் அரசியல் பேசுகிறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் சரியான நபருக்கு வாக்கு செலுத்தினா 234 தொகுதிகளிலையும் இந்த மாதிரி தரமான வேட்பாளர் நிறுத்தப்படுவாங்க. அக்கா சௌமியா அன்புமணி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, அண்ணன் சீமான் அவர்கள் பேசின அரசியலை அக்கா சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டசபையில் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு தப்பான தகவலை பரப்புகிறாங்க. அப்படி யாருமே சொல்ல கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசின அரசியலை சட்டசபையில் பேசிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மையான மக்களுக்கான அரசியல் அப்படிங்கிறத எடுத்து வச்சாங்களே தவிர இவர் பேசுனதை அவங்க பேசுனாங்கன்னு சொல்லவே கிடையாது. தயவு செய்து யாரையும் யாருடையும் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. உண்மையானுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு தற்சார்பு பொருளாதாரம் தான் சிறந்தது அப்படிங்கிறது இதன் மூலமா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு அந்த உயிர் பயத்தை, குழந்தைகள் மேல் கை வைத்தவர்களுக்கும் பெண்கள் மேல் கை வைத்தவர்களும் அந்த உயிர் பயத்தை கொடுத்தாதான் இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டாங்க.